கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்து 6 மாதங்களை கடந்து 7ஆவது மாதத்தில் பிரவேசிக்க பண்ணின கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய பெரிதான கிருபை. இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பது. நம்முடைய கர்த்தரின் நாமம் வெற்றி சிறந்த தேவன். யாத்திராகம் 15:1 கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று இஸ்ரவேலர் பாடினார்கள். ஆம், நம்முடைய கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. சகலமும் அவருடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. 1 சாமுவேல் 15:29 கொடுக்கப்பட்ட கர்த்தரின் நாமம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவருடைய குணம் என்ன என்று பார்க்கும்போது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயம் பலமான நம் கர்த்தர் மனிதர்களைப் போல பொய் சொல்வதில்லை. அவருடைய வாக்குத்தத்தம் ஆமேன் என்றும் வல்லமை உள்ளதாக கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில், அவர்களுடைய சந்ததிகளின் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தோல்வி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியதல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகம், மாமிசம், பிசாசை, சத்ருவின் வல்லமைகளை, எதிராக வரும் சூழ்நிலைகளை ஜெயித்து ஜெயமெடுக்க பிறந்தவர்கள். ஏனென்றால் ஜெயம் அல்லது வெற்றி நம் கர்த்தருக்குரியது. இதையே 1 நாளாகமம் 29:11 கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் என்று தாவீது பாடுகிறார். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தைப்படி முயற்சி, கடின உழைப்பு, திறமை, தாளந்துகள் ஒருவருக்கு வெற்றியை கொண்டு வருவதில்லை. ஜெயத்தை முன்னறிவித்து அதை பெற்று தருபவர் நம் கர்த்தர் மாத்திரமே. கர்த்தர் எப்படி வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது, முதலாவது, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்குள் வைத்திருக்கும் அபிஷேகம் அவர்களை அநேகருக்கு முன்பாக ஆசீர்வதித்து உயர்த்தும். யோசேப்பிற்குள் இருந்த ஞானம் கர்த்தர் அவருக்குள் வைத்திருந்த அபிஷேகமாக இருந்தது. ஆதியாக 41ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களில், பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை என்றான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். 30 வயதிலிருந்து 110 வயது வரை கர்த்தர் யோசேப்பை ஒரு தலைவனாக உயர்த்தி பல லட்சங்களுக்கு வாழ்நாளெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு நம் தகுதி அவருக்கு ஒரு பொருட்டல்ல. 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 8-12 வசனங்களில், ஆசா ராஜாவிற்கு விரோதமாக சத்துரு சேனை எதிர்த்து வந்தது. யூதாவிலே பரிசையும் ஈட்டையும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். பொதுவாக இந்த உலகத்தில் படைபலத்தை பொறுத்தே ராஜாக்களின் வெற்றி அமையும். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய
சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டும் மரேசா மட்டும் வந்தான். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆசா ராஜா கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருந்தபடியால் அவரது படைபலம் சத்துருவை காட்டிலும் 4 மடங்கு குறைவான படைபலம் உள்ள சத்துருவை துரத்தி வெற்றி சிறந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் மரித்து உலகம், மாமிசம், பிசாசு ஜெயித்து ஜெயம் எடுத்தவராக பரலோக சிங்காசனத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலேசியர் 2 அதிகாரம் 13-15 வசனங்களில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி அக்கிரமங்களில் மரித்து கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அக்கிரமத்தின் நுகத்தடியை தம்முடைய இரத்தத்தால் முறித்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி சத்துருவின் நேரடியான அதிகாரத்திற்குள் ஆளுகைக்குள் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுவித்தார். நமக்கு விரோதமாக இருந்த சத்துருவின் கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து நம்மை அவருடையவர்களாக மாற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். எனவே யாரெல்லாம் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்ட அவருடைய பிள்ளைகளோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எனவே பவுல் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜெயம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அவருடைய வல்லமையை, கிறிஸ்துவின் ஒளியை உலகமெல்லாம் நாம் கொண்டு செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த கடைசி நாட்களில் சத்ரு கிறிஸ்துவை உலகத்திற்கு கொண்டு செல்ல முடியாதபடி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக யுத்தத்தில் நிற்கிறான். இந்த மாதத்தில் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உலக காரியங்களிலும் கர்த்தருக்காக செய்யும் பரலோக ராஜ்யத்தின் பணியிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். சத்ரு நம் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு தோற்று போவான். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியா ஸ்தோத்திரம். சிலுவையில் வெற்றி சிறந்த கிறிஸ்து இயேசுவே, உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பி யோசேப்பை போல எங்களை எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயம் எடுக்க செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். எங்களை தோற்கடிக்க கிரியை செய்கிற எல்லா சத்துரு வல்லமைகளை கட்டி கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் எங்களை கொண்டு பரலோக ராஜ்யத்தை கட்ட செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.